முதல் கட்டமே இந்த அளவுக்கு கொடுத்தான்னு சந்தோஷப்படணும். வந்தது இப்போ 2 மாசம் கூட இல்லை, 3 மாசமே ஆனாலும் எல்லாம் ஒவ்வொன்றா சரி பண்ணிட்டு வர்றாரு. இன்னொரு வருஷம் போச்சுன்னா இன்னும் 3 சிலிண்டர் கொடுப்பாரு. எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. 6 சிலிண்டர் சொன்னாரு, 3 சிலிண்டர் கொடுத்து சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷமான விஷயம். 3 சிலிண்டருன்றது கொடுத்தாருன்னா இப்போ உடனே கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம். இப்போ சொன்ன சந்தோஷமா இருக்கு. 6 சிலிண்டர் தரனாரு, இப்போ 3 கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, எல்லாம் இனிமேல் ஒன்று எல்லாம் செய்வார். ஏழை மக்களுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். எத்தனோ மக்கள் சிலிண்டர் எடுக்க முடியாம சூழ்நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. 2 மாசத்துக்கு ஒரு தடவை சிலிண்டர் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். இப்போ சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்கறதுனால அது அந்த 1000 ரூபாய் ஏதாவது ஒரு இதில் போடலாம். அதாவது குடும்ப செலவுக்கு இல்லை பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு ஏதாவது போடலாம். எங்கள் வீட்டுக்காரர் கேபிள் ஆப்ரேட்டராக தான் இருக்காரு, சம்பளம் கம்மி தான். அதுவும் போக சிலிண்டர் ஃப்ரீயாக தரோன்னு சொல்லி கொடுத்துட்டு வேற இதில் விலைவாசியை கூட்டினாலும் சமாளிக்க முடியாது. அவ்வளோதான். சிலிண்டர் கொடுக்கலாம், இதை ஏற்றுக்கரலாம். 3 சிலிண்டர் ஃப்ரீயானா அது நல்லது தான் மக்களுக்கு. அறிவிச்சது எங்களுக்கு சந்தோஷம் தான். அது அந்த பணம் நாங்கள் வேற எதுக்காவது தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம். என்ன விலைக்கு வாங்குறீங்க? 1050. 3 சிலிண்டர் இலவசம் போது உங்களுக்கு அந்த பணம் எந்த தேவைக்கு பயன்படும்? குடும்பம்னு எடுத்துட்டா எவ்வளவோ தேவைகள் இருக்குல்ல. இந்த தேவையை நாங்கள் சொல்ல முடியாது. மாத்திரை மருந்து வாங்க யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்க படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சந்தோஷம் தான். இந்த திட்டத்தை நாங்கள் ஏழை எளிதும் அது ஒரு வசதியாக தானே இருக்குது. சிலிண்டர் விலை கூடிக்கிட்டே போகுது, அதனால அதையெல்லாம் வரவேற்கத்தான் செய்யலாம். 1000 ரூபா பணத்தை அக்கௌண்ட்ல போட்டு அதுவும் ஒரு உதவி தான். இதெல்லாம் இப்போ எல்லாருமே ஜென்ஸுக்கு வேலை பார்த்தா வீட்டில் கொடுக்குறாங்க, அதுகளுக்கு ஒரு கை செலவுக்கு ஆகுதுல்ல லேடிஸ்க்கு. குடும்ப ஃபேமிலிக்காரங்களுக்கு எங்களுக்கு இப்போ பயனுள்ளதாக தான் இருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு 2 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எங்களுக்கு செட் ஆகாது, இவங்களால முடியாது. எங்களுக்கு தேவையில்ல, அடிஷ்னல் கொடுக்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவர் சொன்னது 6 சிலிண்டர் சொல்லியிருக்காரு. இந்த 3க்கு அப்புறம் அவர் மறுபடியும் கொண்டு வரலாம், நடைமுறைக்கு கொண்டு வரலாம். அது இல்லாமல் இப்போ விலைவாசி ஏற்ற எல்லாத்துலேயும் பாலுலேருந்து பருப்பு ஜீனி எல்லாமே விலைவாசி அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் சிஎம் பார்த்து செய்யணும். இவரை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். அதனால மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு ஏற்றாப்புல அவர் பொருளாதாரத்தை குறைச்சி கொண்டு வரணும்னு சொல்கிறோம். அதுதான் எங்களோட கோரிக்கை. அதாவது இன்னைக்கு காலையில செய்தியில முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் விஜய் சார் 3 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை கேட்டதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 6 சிலிண்டர் சொன்னாங்க, ஆனால் அதில் முதல்ல 3 சிலிண்டர் தாரேன்னு கேட்ட அறிவிப்பு நல்லா இருக்கு. மாண்புமிகு சிஎம் அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்கீங்க 3 சிலிண்டர் அப்படின்னு சொல்லி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, பெண்களுக்கு எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியாக இருக்குது. இதே எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கடன்லாம் அடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து 3 சிலிண்டர்னாலும் கொடுங்க சார். ஆண்டுக்கு 3 சிலிண்டருங்கிறது நல்ல திட்டம் தான். அந்த வரம்பு வச்சுருக்கீங்களா, 2.50 லட்சம் அப்படின்னு, அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்குறோன்னு, அது நல்ல ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையணும். திட்டத்தில் நல்ல பயன்பெறணும் எல்லாருமே. ஆனால் 3 சிலிண்டருங்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப கம்மின்னு தோணுது. ஏன்னா எனக்கெல்லாம் மாதத்துக்கு 1 சிலிண்டர் ஆகுது. அப்படி பார்க்குறப்ப 3 சிலிண்டர்லாம் ரொம்ப கம்மி. அதை மட்டும் கொஞ்சம் அதிகமாக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், நமக்கு நிறைய சிலிண்டரு அதிகமாக செலவு ஆகுது. இதே இப்போ கிராமப்புறத்தில் இந்த விறகு வச்சு எரிக்கிறாங்க, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த 3 சிலிண்டர் தரீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வரம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா மழை காலம், அந்த நேரம் விறகுலாம் நனைஞ்சு போயிருக்கோம், அவங்களால சமைக்க முடியாது. இது இப்போ நீங்கள் சிலிண்டர் கொடுக்கும்போது அவங்க காட்டு வேலை அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு டயர்டாக இருந்தாலும் சரி ஓகே சிலிண்டர் அடுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சமைச்சு குழந்தைங்களுக்கு போடுவாங்க. இப்போ ஒரு அண்ணனா தம்பியாவோ இல்லை நமக்கு ஒரு தாய் மாமாவோ இருந்து அவர் இந்த திட்டத்தை செய்கிறது மக்கள் எல்லாத்துக்கும் உண்மையிலே வரவேற்கத்தக்கதாக தான் இருக்குது. நாங்கள் சிலிண்டர் கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுறோம். விறகு பார்த்து இந்த மழை டைஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இவர் விஜய் முதலமைச்சர் கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தராரு, எங்களுக்கு ரொம்ப இதில் கனெக்டாக இருக்குங்க சார். எங்களுக்கு மழை டைம்ல கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கு. விறகு தேடி அதை அடுப்பு பற்ற வைக்க கஷ்டம் இல்லாமல் இருக்கு. இந்த கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் நன்மையா இருக்குங்க. முதலமைச்சர் வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீயாக தரதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டம் ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். இதனால் மாதம் எங்களுக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. இதை வச்சு என் குழந்தைங்களுக்கு தேவையானதை நான் வாங்கி கொடுக்க முடியும். இதில் நம்ம உதவித்தொகையும் மாதம் 1500 ரூபாய் ஏறிட்டு இருக்கு. இதோட சேர்த்து 2500 ரூபாயா வருது. இந்த திட்டம் உண்மையாகவே ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ஆமாம், கண்டிப்பாக மழை காலங்கள்லையும் சரி, பிள்ளைங்களை ஸ்கூல் டைம் அனுப்புறதுலையும் சரி ரொம்ப சிரமமாக இருக்கும்.
ஆனால் இந்த திட்டத்தின் மூலயமா வந்துட்டு எனக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. இந்த ஃப்ரீ சிலிண்டர் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆமாம், யாராலும் வந்து ஒரு சிலிண்டர் வந்து இப்போதைக்கு 1000 ரூபாய், இன்னைய ரேட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து எல்லாராலையும் எடுக்க முடியாது. அந்த ஃப்ரீ சிலிண்டர் வந்தது ரொம்ப நல்லது. காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூல் கிளப்பணும் போகணுன்னாக்கா அடுப்பில் சமைச்சு முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்களை குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து அனுப்ப முடியாது. இந்த சிலிண்டர் இருந்துச்சுன்னா சீக்கிரம் சமைச்சு முடிச்சுட்டு பிள்ளைங்களை அந்த நேரத்துக்கு உண்டான நேரத்தில் அனுப்பிவிடலாம். அது வந்து ஏழ்மையான மக்களுக்கு ரொம்ப வசதியானது, ரொம்ப வரவேற்கத்தக்கது தாங்க அது. வேலைக்கு போகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. வேலைக்கு போகிறவங்க சீக்கிரம் போகணுமே அப்படின்னா கடகடன்னு ஏஞ்சி இந்த சிலிண்டரில் கொஞ்சம் வேலையை முடிச்சுக்கலாம். அவங்க சீக்கிரம் அந்த ஆஃபீஸ் போகிறதோ ஸ்கூலுக்கோ சீக்கிரம் கிளம்பி போகிறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும். பெண்களுக்கு நிறைய சலுகை கொடுத்துருக்காங்க. இப்போ சிலிண்டர் இது வரது எங்களுக்கு நல்லா வேலைக்கு எடுத்துட்டதுனால நல்லா இருக்குது. இப்போ வேலைக்கு வர பெண்கள் வந்து அடுப்பில் செஞ்சுட்டு இருக்க முடியாது. இப்போ சிலிண்டர் கொடுக்கறதுனால நாங்கள் நல்லா சமைச்சிட்டு வரோம். இன்னும் நிறைய திட்டம் கொடுக்குறது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.